மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருவள்ளூரில் சரக்கு ரயில் விபத்திற்கு ரயில் சக்கரங்கள் சரியாக இயங்காததே காரணமாக இருக்கலாம் என்று ரயில்வே அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. இது தொடர்பாக சம்பவ இடத்தில் புதிய தலைமுறை மேற்கொண்ட கள ஆய்வை பார்க்கலாம். மணலியில இருந்து திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ற ட்ரெயின் சரியாக 1 கிலோமீட்டர் தொலைவுல நான் இப்போ நின்றுகிட்டு இருக்க இந்த பகுதியில தான் தண்டவாளத்தை விட்டு தடம் புரண்டு இருக்கிறது. அதுவரை தண்டவாளத்தை நோக்கி வந்த ட்ரெயின் சரியாக இந்த பகுதியில தான் ஒரு பிராக்சர் ஆயிருக்குது. அந்த நேரத்துல வீல்ஸ் தண்டவாளத்துல இல்லாம தண்டவாளத்தை விட்டு வேறு பகுதிக்கு மூவ் ஆகி இந்த நகர்ந்து இருப்பதை காட்சியின் வழியாக நம்மளால பார்க்க முடியுது. நம்ம இருக்க சைட்ல இருந்து நேர்புறத்துல திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதே நேரத்துல இந்த பகுதியில சக்கரம் கீழே இறங்கி இருக்குது. 100 மீட்டர் தொலைவுல தான் ஒட்டுமொத்தமாக ரயில் தீப்பிடித்து எரிந்திருக்குது. அப்போ 100 மீட்டர் வரையுமே அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கச்சா எண்ணெயும் கசிவு ஏற்பட்டிருக்குது. அந்த கச்சா எண்ணெயினுடைய கசிவு தீ பற்றி பெரிதாக ஆவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அப்போ தீ எதனால் உருவானது, எதனால் தடம் புரண்டது என்பது குறித்து பார்க்கலாம். சைக்கிள்ல தொடங்கி ஏரோப்ளேனுடைய சக்கரம் வரை அனைத்துமே பீரிங் அப்படிங்கிற ஒரு உயவு ஆபரேஷன்ல தான் இயங்குகிறது. அதே போல்தான் ரயில் சக்கரத்திலையும் பீரிங் இருக்கும். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் ஹாட் ஆக்சியல் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த சக்கரத்தில் இருக்கக்கூடிய பீரிங் சரியாக செயல்படாத காரணத்தினால இந்த சக்கரம் சுழல்றது ஸ்டக்கா இருக்கும். அதன் காரணமாகத்தான் இந்த டிராக்ல நம்ம பார்த்தோம், ஏற்கனவே ஒரு கிராக் இருந்தது. அப்படியே தேய்ந்து கொண்டே ஒட்டுமொத்தமாக இந்த சக்கரம் தண்டவாளத்தில் இல்லாம இது போன்ற கீழே தடமுரண்டு இருக்கும். பொதுவாகவே சுத்தாத ஒரு சக்கரம் என்றால் அதுல இருந்து அதிகப்படியான தீப்பொறி கிளம்பி இருக்கும். ஏற்கனவே தீப்பொறி கிளம்புது. 100 மீட்டர் அளவிற்கு மேல இருந்து கச்சா எண்ணெயுடைய கசிவும் ஏற்படுது. ஒட்டுமொத்தமாக இந்த தீப்பொறியினுடைய கசிவு கச்சா எண்ணெயோடு கலந்து மிகப்பெரிய ஒரு தீ விபத்திற்கு வழிவகுத்திருக்கிறது என்றுதான் முக்கியமான ரயில்வே ஆலோசகர்கள், பாதுகாப்பு அதிகாரிகள் நம்மிடம் தெரிவிக்கிறாங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கேசவனுடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், ரமணித கிருஷ்ணன். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடந்த 8 வருடங்களாக தலைசிறந்த நிறுவனமாக திகழ்ந்து வரும் ஸ்பெக்ட்ரா அகாடமியில் நீட் ரிப்பீட்டர் பேட்ச் 2025-26 ஆண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.